வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி திதி. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஏலக்காயை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா மின்னல் வேகத்துல பணம் உங்க வீட்டு கதவை தட்டுன்னே சொல்லலாம். அதாவது பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கும். அது மூலமா நல்ல லாபமும் வருமானமும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட, செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 9ங்கிற தேதி செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. தமிழ் தேதி பாத்தீங்கன்னா 25. இதுல இருக்கக்கூடிய 5ஐயும் 2ஐயும் சேர்த்தா நமக்கு 7ங்கிற நம்பர் வரும். மாசமும் இன்னைக்கு நமக்கு 7வது மாசம், அதாவது ஜூலை மாசம். அந்த வகையில இந்த 7ங்கிற நம்பர் நவகிரகங்கள்ல கேது பகவானுக்கு உகந்தது. கேது பகவானோட அதிதேவதை தான் விநாயகர். அந்த வகையில விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதியில கேது பகவானுக்குரிய 7ங்கிற நம்பர் கூட்டுத்தொகையா வரக்கூடிய தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 9, மாசம் 7வது மாசம், 2024வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இத சேர்த்தா 8ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 8, 9, 7ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 8, 9, 7ங்கிற சேர்க்கை இப்ப ரீசெண்டா நமக்கு அடிக்கடி வருதுன்னே சொல்லலாம். இந்த 8, 9, 7ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு அவசர தேவைக்கு பணம் வேணும்னா இந்த நம்பரை நாம பயன்படுத்தும் போது 3 நாள்ல நமக்கு தேவையான பணம் நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி தான் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான, பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்ய போறோம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்க பக்கத்துல இருந்தா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். நீங்க புதுசா கடைக்கு போய் ஏலக்காய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலா இப்ப சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஏலக்காயையே இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆனா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா, விரிசல் விடாத, விதைகள் வெளியில வந்திருக்காத ஏலக்காயா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. எப்பயுமே நாம தாந்திரிக பரிகாரங்களுக்கு நல்ல நிலையில இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில நல்ல ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில இன்னைக்கு சிகப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க.
நிச்சயமா 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம் கட்டாயமா கிடைக்கும். வேற யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வறுமை விலகிறதுக்காகவும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியவர் தான் விநாயகர். இப்படிப்பட்ட விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதியில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணத்தடைகளை நீக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ பெஸ்டான டைமிங்ஸையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு கோல்டன் மினிட்டை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன். அந்த கோல்டன் மினிட் டெய்லியுமே நமக்கு 1 நிமிஷம் வரும். கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை நான் இங்க எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஆனி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி, அதாவது ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதிக்கான பதிவுகள் 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த 2 வீடியோவுமே எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இன்னைக்கு கோல்டன் மினிட் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 9:07 நமக்கு கோல்டன் மினிட் வருது. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இப்படி குறிப்பிட்ட இந்த 1 நிமிஷம் பார்த்து பண்ண முடியலன்னு சொல்றவங்க பரவாயில்ல. நீங்க எப்ப டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்பயுமே நான் சொல்ற மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அவசர தேவைக்கு பணம் வேணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இத்தனை நாட்களுக்குள்ள இந்த பணம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர், அதாவது 897, இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு இந்த ஏலக்காய உங்க 2 உள்ளங்கைக்கும் நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்க உங்களை தேடி பணம் வர்ற மாதிரியும் பணம் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியாதவங்க சிம்பிளா ஐ ஆம் எ மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா ஐ ஆம் எ மணி மேக்னெட் அப்படிங்கிற இடத்துல ஐ ஆம்ங்கிற இடத்துல அவங்களோட பேரை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸ சொல்லுங்க. இப்போ இந்த ஏலக்காய ஒன்னு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ அப்படி இல்லைன்னா பணம் வச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காயோட கட்டாயமா 10 ரூபாய் நோட்டாவது இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாசம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி அன்னைக்கு இந்த ஏலக்காயை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.